அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் பிதாவினுடைய அன்பு இருக்கிறதுலே சிறந்த பரிபூர்ணமான அன்பு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். தேவனுடைய அன்பை மாதிரி ஒரு அன்பை நம்ம எங்கேயும் யார்கிட்டையும் பார்க்க முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? அப்படிதானா? அன்பு இருக்கலாம், ஒரு சில நேரம் ஓவர் அன்பாக இருக்கும் சிலருக்கு, அதுவே நமக்கு பெரிய தொல்லையாக மாறிடும். அப்படிதானா? ஆமாம், அதுவே நமக்கு நிறைய நேரம் என்ன எப்படி இருக்கும், ஐயையோ இதில் மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அன்பு இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிடும். ஆகவே ஒரு நிரந்தரமாக எப்போதுமே மாறாத ஒரு அன்பு ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னா அது தேவனிடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே அந்த அன்பை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும். அந்த அன்பை ஒரு சபை புரிந்து கொண்டால், தேவனுடைய அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் நீங்கள் விடுதலையாக வாழலாம், சுதந்திரமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காயங்கள், உள் காயங்கள் இந்த தேவ அன்பினால் மறைஞ்சு போகும். அந்த தேவ பிரசன்னை நமக்குள்ளே வரும்போது இருக்கிற எல்லா துக்கமும் கவலையும் இல்லாமல் போயிடும். தைரியம், பலன், உற்சாகம், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தைகள், இப்படி நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள். அந்த அன்பு மட்டும் ஒரு மனிதனுக்குள்ளே வெளிப்பாடாக கிடைச்சிச்சுன்னா. ஆகவே நான் உங்களுக்கு சில காரியத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கவனிங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு நான் காலையில் வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வேத பகுதி. எப்படின்னா, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு ஆம்பிளிஃபைடு பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதை டிரான்ஸ்லேட்டை மட்டும் நான் சொல்கிறேன். தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றிய பயத்திற்கும் மறுபடியும் வழிநடத்தும் அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. எப்படியா? தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றிய பயத்தின் அந்த மறுபடியும் வழிநடத்தும் அடிமைத்தனத்தின் ஆவி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்துமே பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தின் ஒரு நிலை. எப்போதும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா கூட ஆண்டவர் தண்டிச்சிடுவார். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் தண்டனை அப்படிங்கிற ஒரு காரியம் நம்மளை பயங்காட்டிக்கிட்டே இருக்கும். ஆகவே அந்த நியாய தீர்ப்பின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தன ஆவியிலிருந்து நீங்கள் மறுபடியும் உள்ள போகாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது நீங்கள் ஒரு அடிமை போல வரக்கூடாது, அப்பாங்கிற உறவில் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போதெல்லாம் பயந்துக்கிட்டு அடிமைத்தனத்தை இந்த பயங்கிறதே ஒரு அடிமைத்தனம்னு இங்கே சொல்கிறார் பாருங்க. அப்போ இந்த அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு வரும்போது எப்படி வரணும்? அப்பா என்கிற உறவில் வரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கே அவர் சொல்கிறார். அப்படி சொல்கிறப்போ கலாத்தியரில் இதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
மேலும் நீங்கள் பாருங்க, நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? அனுப்பினார். சொல்லுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். அப்பா என்று கூப்பிடத்தக்கதான குமாரனுடைய ஆவியை தேவன் என் இருதயத்துக்குள் அனுப்பியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கான ஆவியை நீங்கள் ரோமரில் சொல்லும்போது பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எப்படி? அவர் அனுப்பினதுனால நீங்கள் பெற்றீங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் அனுப்பினார், நீங்கள் இப்போ பெற்றிருக்கிறீங்க. அதனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குமாரனுடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். குமாரனுடைய ஆவி உங்களுக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் பிதாவை தகப்பன் அப்பா என்று உங்களுக்கு கூப்பிடுகிற அந்த சுவிகார புத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுறீங்களா? இந்த அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பாருங்க ஒரு வேல்யூ இருக்குது. அரபிக் மற்றும் எபிரேய மொழிகள், கிரேக்க மொழிகள் எல்லாம் அப்பா அல்லது பப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜில் அப்படி தான் இருக்குதான், அப்பான்னு தான் இருக்குதான், அல்லது பப்பா அப்படின்னு இருக்குதான். பாருங்கள், இந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை உரிமையாய் கூறக்கூடிய வார்த்தை. அந்த உரிமைக்குரிய வார்த்தை தான் அப்பா அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாயில், என்னுடைய வாயில், நம்ம எல்லாருடைய வாயிலையும் பிதாவை நோக்கி கூப்பிடுவதற்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பான்னு கூப்பிடணுங்கிறது அவர் ஆசைப்பட்டு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உங்கள் இருதயத்துக்குள்ள அனுப்பி உங்களையும் கூப்பிட வைக்கிறாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிறந்த குழந்தை ரெண்டு அப்படின்னு ஏதாவது ஒரு வாயில் பேசுதுன்னு வச்சுக்குவாங்க. உடனே நீங்கள் சொல்கிறது என்ன சொல்லுவீங்க? அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு. முதல்ல சொல்ல வைக்கிறதே அதுதான் நம்ம சொல்ல வைக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த அந்த நம்மால் பிறந்திருக்கிற, என்னால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தை முதல்ல என் வார்த்தை என்ன கூப்பிடணும்? அப்பான்னு. அப்படிதானே நீங்கள் செய்வீங்க? ஆமாம், எல்லா பெற்றோரும் பாருங்கள், முதல்ல நமக்கு பிள்ளை கிடைச்ச உடனே அது பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, இப்படியே சொல்லி அப்பா அம்மான்னு சொன்ன பிறகு மாமா தாத்தா அப்படிலாம் சொல்ல நம்ம பழக வைக்கிறோம் இல்லையா? முதல் வார்த்தை இதுதான், அப்பா அம்மான்னு கூப்பிடுற வார்த்தை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கும் போது, உங்களை ஆண்டவர் பெற்றெடுக்கும் போது தமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி அவர் ஆசைப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அப்பான்னு அவரை கூப்பிடணுங்கிற ஒரு ஆசை அவர் இருதயத்திலிருந்து வெளிப்பட்டது தான் உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியை அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. அப்போது அப்பான்னு கூப்பிடுறோம் பார்த்தீங்களா? அப்போது அவரை பற்றி ஒரு அன்பு, அவரை பற்றிய ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய நேரம் இந்த உலகத்தில் அப்பா அம்மாரனுடைய தவறுதலான பிள்ளைகளை நடத்துவது, குடும்பத்தை நடத்துகிறத பார்த்துட்டு இந்த அப்பாவை நம்ம எப்படி அப்பான்னு கூப்பிடுறதுன்னு நினைக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லது தகப்பனுடைய அன்பு புரிந்து கொள்ள முடியாமல்
கொடூரமான நல்ல அநேக தகப்பன்மாருடைய அந்த செயலின் நிமித்தம் அப்பான்னு சொன்னால் அது இப்படி தான் இருப்பாரோ, மோசமாக இப்படி தான் இருப்பாரோ, அப்பானா இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான மனநிலை நிறைய பேருக்கு இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேனே. எங்கள் ஊரில் எனக்கு நல்ல கொஞ்சம் விவரம் தெரிந்தப்போ நான் தெரிந்துக்கிட்ட ஒரு காரியத்தை தான், அது இன்னும் வரைக்கும் எனக்கு மறக்காது. இப்பவும் என் காதில் கேட்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு திருமணமாகி கணவன் மனைவி பிள்ளைங்களோட இருக்கிற ஒருவனோட்ட போய் பேசுகிறார். இப்படி உங்கள் அப்பா வந்து ரொம்ப வியாதியாக இருக்கிறாரு, உங்கள் அப்பாவை ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் 5 பேர் இருக்கீங்கள்ல, அந்த 5 பேரும் நீங்கள் சேர்ந்து அவரை கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்லுறார். அப்படி சொல்லும்போது அந்த மூத்த மகன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்னத்தை சம்பாத்தியம் பண்ணி வச்சார், எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சாரா, எங்கள் அப்பா நாங்கள் பிறந்த நாள்லேருந்து பார்க்குறோம் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தண்ணி அடிப்பார், ரோட்டில் படுத்து கிடப்பார், இஷ்டம் போல் வாழ்வார், எங்களை படிக்க வச்சது கிடையாது, எங்களுக்கு நல்ல உடுத்து வைக்கிறது கிடையாது, எங்களுக்கு அன்பு காட்டினது கிடையாது. அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு நானே வழி இல்லாத போது எப்படி எங்கள் அப்பனை போய் பார்க்க முடியும்? அவரை என்ன அப்பான்னு சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொன்னதை எனக்கு இன்னைக்கு வரை என் காதில் இருக்குது. கவனிங்க, சில பெற்றோருடைய தகப்பனாருடைய செயல்முறைகள், தவறான நடைமுறைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் பாதிச்சு அவங்களுக்கு அப்பானா என்ன இப்படி தான் இருப்பார், ஒரு அன்பு காட்ட முடியாத ஒரு மோசமான குடிகாரனா, எந்த ஒரு நல்ல எண்ணங்களோடும் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணுமேங்கிற எண்ணங்கள் இல்லாமல் ஏங்கி இருக்கிற அந்த அன்பை காட்ட முடியாமல் இருக்கிற தகப்பனாரை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. அதனால தான் அந்த உலகம் நிறைய கெட்ட தகப்பனையும் தவறான விதத்தில் நடக்கிற தகப்பனை பார்த்து விட்டு தகப்பன்னா ஏற்றுக்கிடுறதுக்கு மனசு இல்லாமல் இருக்குது. அப்பான்னா ஒரு மோசமான அப்பாவை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ஆகவே தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு நல்ல தகப்பனை அவர் அறிமுகப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு தகப்பன்னா எப்படி இருப்பார்? ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு தகப்பன் எந்த விதத்தில் தன் இருதயத்தில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத உவமையாக ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. பின்னும் அவர் சொன்னது, ஆமாம், 2 குமாரர்கள் இருந்தார்கள். வாசிங்க. தகப்பனை நோக்கி போதும், தன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு 2 பேர் இருந்தாங்க ஒரு தகப்பனுக்கு. அதில் இளையவன் வந்து கேட்குறான், என் சொத்தை, என் பங்கை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கேட்குறான். அந்த தகப்பனும் என்ன பண்ணுறாரு, பங்கிட்டு கொடுக்குறாரு என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த கதை நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இந்த உவமை இது வந்து ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பற்றி சொல்லுகிறது. நம்மலாம் கெட்ட குமாரன் அப்படிங்கிற அந்த உவமையில் இதை நம்ம பேசியிருப்போம். உண்மையிலே இது கெட்ட குமாரனுடைய சம்பவம் என்று நம்ம சொல்லுவதை விட நல்ல தகப்பனுடைய உவமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் கதாநாயகனாக இருப்பது யார் அப்படின்னா கெட்டகுமாரன் கிடையாது, நல்ல தகப்பன். ஆகவே நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். இதில் நம்ம சித்தரிக்கப்பட்டது சண்டே கிளாஸ்லேருந்து பாஸ்டர்ஸ்மார்லேருந்து எல்லாருமே நம்ம நிறைய நேரம் அந்த சம்பவத்தை கேட்டாலும் கெட்டகுமாரனை பற்றி தான் இதில் நிறைய பிரபலமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இதில் உண்மையிலே
பேசப்பட வேண்டியவர் யார் அப்படின்னா ஒரு நல்ல தகப்பனை பற்றி நல்லா பேசியிருக்கணும். அங்கே பாருங்கள், அதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த இளைய மகன் வந்து அப்பாட்ட வந்து கேட்குறான், என் ஆஸ்தி எல்லாத்தையும் எனக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படிங்கிறான். அவர் பங்கிட்டு கொடுக்குறார். இஸ்ரவேலில் ஒரு தகப்பன் இருக்கும்போது என் சொத்தை என்னுடைய பங்கை எனக்கு நீ பங்கிட்டு கொடு அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்குறான்னா இருந்தான்னா அது அந்த தகப்பனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அவமானம். ஏன் அப்படின்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை அவங்க அப்பா வச்சுருப்பார், அதுக்கப்புறம் தான் அது பிரிக்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சாகிறதுக்கு முன்னாடி பிரித்து போடு அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஆமாம், பிள்ளைகளே கேட்டிருந்தாங்க, அம்மா நீ சாகிறதுக்கு முன்னாடி எப்போ சாகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரித்து போட்டு, இல்லாட்ட நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் உருள வேண்டியது இருக்கு அப்படின்னு நினச்சி கேட்குறான் பாருங்கள். ஆனால் இந்த அவமானம் என்பது எப்படி தெரியுமா? அந்த சொத்தை பிரிச்சுதா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தமா? நீ சீக்கிரம் சாவுன்னு அர்த்தமா. தகப்பனே நீ சீக்கிரம் சாவு, எனக்கு சொத்து வேணும், அப்போ தான் பிரிக்கணும் அப்படின்னு அர்த்தமா. இஸ்ரவேலில் அப்படி, இங்கேயும் அப்படி தான் பாருங்கள். அப்போ சாகிறதுக்கு முன்னாடி சொத்து கேட்கக்கூடாது. எவ்வளோ அவமானமாக இருக்கும் பாருங்கள். ஒரு அப்பா சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறார், பிள்ளைகளுக்குன்னு தான் சேர்த்து வச்சுருக்கிறார். அதை பிரித்து போடனா என்ன அர்த்தம்னா, நீ சீக்கிரம் சாகு, நீ செத்துப்போ, ஒளிஞ்சு போ அப்படின்னு அர்த்தம். இந்த தகப்பன் அதை பிரித்து கொடுக்குறார். நல்லா பிரித்து கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போனவன் அங்கே நெடுநாளாக போய் அங்கே போய் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பிள்ளை சொத்தை வாங்கிட்டு போயிட்டு அது பாட்டுக்கு பணத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் தகப்பனோ எப்போதும் என் பிள்ளை எப்போ தேடி வரும் அப்படின்னு சொல்லி, இங்கே வரும், திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலாக வீட்டு வாசலில் காத்துக்கிட்டே இருக்குது. இந்த இருதயத்தை பாருங்களேன். பிரிச்சுட்டு போயிட்டான், போய் தொலையிட்டோம் அப்படின்லாம் இல்லை. என் மகன் எப்போ திரும்பி வருவான்னு சொல்லிட்டு நித்தமும் 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 அவன் வாசப்படியில் உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி வர மாட்டானா, நாளைக்கு வர மாட்டானா, வந்துட மாட்டானான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருக்குது. காலங்கள் போகுது, ஒரு நாள் போகுது, ஒரு வாரம் போகுது, ஒரு மாதம் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு தூரத்தில் இருந்து ஒரு ஆள் நடந்து வர்றதை பார்க்கும்போது, அந்த உருவத்தை பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளையினுடைய உருவமாக அவன் பார்க்குறான். தெரியுது, பார்க்குறான். பார்த்த உடனே எல்லாத்தையும் கலத்தி போட்டு ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். ஒரு அழலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பனுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. செத்து தொலைந்து போ அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை ஊதாரியாக செலவு பண்ணிட்டு திரும்பி வரும்போது அவன் என்ன தப்பு பண்ணானோ, என்ன பணமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அழுக்கு ட்ரெஸ்ஸோட மோசமான ஒரு நிலையில் ஓடி வர்ற அவனை கொஞ்சம் கூட ஏதாவது நீ இப்படி செஞ்சியடா, அப்படி செஞ்சியடா, என்னை அவமானப்படுத்திட்டு போனையே, என் பணத்தெல்லாம் பாதியை காலி பண்ணிட்டிய அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல், அவங்ககிட்ட இருந்து வர்ற வார்த்தையை எதிர்பார்க்காம ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணுறார் பாருங்க. அதுதான் உண்மையான தகப்பனுடைய அன்பு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஒரு அன்பு தான் மிகப்பெரிய அன்பு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பாருங்க, தகப்பன் இருதயத்தில் எவ்வளவு ஒரு ஏக்கம். அவளை விட்டு நம்ம பிள்ளை போயிடுச்சே, அவன் வந்த உடனே நினைக்கிறாரு, அவன் மரித்தான், உயிரோடு எழும்பினான், காணாமல் போனான், இன்னைக்கு திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி அவர் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷப்பட்டது அவராக தான் இருப்பார். ஆகவே அங்கே பாருங்கள், அவருடைய இருதயத்தினுடைய அன்பை தான் வெளிக்காட்டுகிறார். சந்தோஷப்படுறீங்களா? இதான் பாருங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம தேவனை குறித்து எப்படி என்றவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மலாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன மாதிரி யோசிக்கிறோம்? நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர்கிட்ட போனால் அவர் நம்மளை மன்னிப்பாரா, ஏற்றுக்கிடுவாரா,
கோபமாக இருப்பாரா? அவர்கிட்ட போன நம்மளை கொஞ்சமாவது பிள்ளையாக ஏற்றுக்கிடுவாரா? நம்ம ஜெபத்தை கேட்பாரா? இந்த மாதிரி உங்களுடைய இருதயத்தில் நிறைய நேரம் தவறான கருத்துக்கள் தான் அங்கே இருந்துட்டு இருக்குது, தவறான எண்ணங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம அப்பாவினுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்களா. அப்பாவினுடைய இருதயத்தை கொஞ்சம் நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அப்பா உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் அவருடைய இருதயம். அப்படிங்கிறத புரிந்து கொண்டவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, அந்த கையை தட்டுங்கன்னு சொன்னோன்னே தட்டுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. நான் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய அன்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒருவனை ஆண்டவர் திறந்த இருதயத்தோட, உண்மையான இருதயத்தோட அவர் என்ன பண்ணுறார்? உங்களை ஏற்றுருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஏற்றுருக்கார். அப்படி தான். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் நினைக்கிற மாதிரி தகப்பன கிடையாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் உள்ள அன்பு நிறைந்த ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை, உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, அங்கேருந்து பையன் வர்றான். எப்படி வர்றான்னா, திருந்திலாம் வர்றான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அங்கே பாருங்களேன், 17வது வசனத்தை பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பாருங்க, இந்த காரியம் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பாருங்க, இவன் உண்மையாக மனம் திரும்பினான்னு நினைக்கிறீங்க? வயிற்று பசி. அங்கே பார்த்தீங்கன்னா பன்னிக்கு போடுற சாப்பாடு தான் அவனுக்கு சாப்பிடணும். அதை கொடுக்கறத தான் அவனும் வயிறை நிரப்புறதுக்கு ஆசைப்படுறான். இப்போ புத்தி தெளிஞ்சதுன்னு உடனே நம்ம மனம் திரும்பி வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இல்லை, புத்தி என்ன தெளியுதுன்னா, எங்கள் அப்பா வீட்டில் இதை விட நல்ல சாப்பாடு இருக்குதே அப்படின்னு பார்க்குறான். இதை மனம் திரும்பல் நினைக்கிறீங்களா? வயிறு நிறையிலேயே வயிறு நிறையணுமே. பார்த்தீங்களா? அப்போ இப்பவும் கூட தான் குற்றத்தை உணர்ந்து, குற்றத்தினுடைய பின்னத்தில் இப்படிலாம் நம்ம செஞ்சிட்டோம், அப்பா விட்டு வந்துட்டோம், அப்பா எவ்வளோ அன்பாக இருந்தார், அப்பாவை மறந்து வந்துட்டோமே, அவர் நம்மளை எவ்வளோ நேசிச்சிருந்தார், என்னெல்லாம் தூக்கி சுமந்தார், நம்மளை எவ்வளவு அன்பு காட்டி வளர்த்தார், அப்படின்லாம் அவன் கொஞ்சம் கூட யோசித்து திருந்தின மாதிரிலாம் வரல. பசி. அதனால் என்ன ஆயிடுச்சு? இங்கே இருக்கிறத விட தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுவோம்? நாம் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவன் உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை எண்ணி வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அவன் பாருங்க, இவன் என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு வீட்டுக்கு வந்த சாப்பாடு கிடைக்கும், என்னுடைய கூலிக்காரர்கள் கூட நிறைய என்ன செய்கிறாங்க? சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்ல விலை உயர்ந்ததெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் நான் அங்கே போய் ஒரு கூலிக்காரனாக நான் வேலை பார்க்க போகிறதுக்கு என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை வைத்து கொள்ளும் என்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்படிதான் சொல்லி வர்றான். ஆனால் என்ன நடக்குது? அவங்க அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணி அவனை கூப்பிட்டுட்டு, இவன் சொல்லி பார்த்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த அந்த அங்கே வச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத போது சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தானே, அதை கேட்டாரா? இல்லை, ஒரு அறிக்கையும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஆனாலும் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? என் அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க. தகப்பனிடத்தில், தகப்பன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது
உங்களுடைய மனம் திரும்புதல் அல்ல, உங்களுடைய உறவை அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், தவறு இருக்கலாம். ஆனாலும் உண்மையான தகப்பன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவன் வந்து என்னை மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்டாதான் நான் மன்னிப்பேங்கிற இது இல்லை. அவன் வந்த உடனே ஓடி போய் அவன் என்னெல்லாம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை முத்தம் செய்து தன் இருதயத்தில் இருக்கிற அன்பை முழுவதும் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. இதுதான் பாருங்க ஒரு தகப்பனுடைய இருதயம். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான தகப்பனுடைய இருதயம். அப்போ பாருங்க, இவன் உண்மையா மனம் திரும்பி வந்தானா? வரல. ஆனால் தகப்பன் உண்மையான அன்பை காண்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு அன்பு உண்மையிலே ஒரு தகப்பனுடைய அன்பு, அது உண்மையும் நேர்மையுமான அன்பு. புரிஞ்சவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேறு எந்த விதத்தில் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் இவர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் ஓமையை விளக்குறார் பாருங்க. இதுதான் உண்மையான தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கிற அன்பு வெளிப்படுகிறது என்பதை அங்கே காமிக்கிறார். பிதாவினுடைய அன்பு அப்படிதான். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை பிள்ளையாக வைத்துக் கொள்ளும்படி ஆசைப்படுறாரு. அவருடைய இருதயத்தை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறது. எத்தனை பேருக்கு நீங்கள் புரியுது? அவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் இருதயம் எப்படி இருக்குதோ தெரியல, ஆனால் அவருடைய இருதயத்தினுடைய அன்பை அவர் பூரணமாய் வெளிப்படுத்துகிறாரு. அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து தமது அன்பை வெளிப்படுத்துறது இல்லை. உங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உங்களை மன்னிக்கிறவர் அல்ல, அவர் ஏற்கனவே உங்களை மன்னித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் முத்தம் ஓடி வந்து முத்தம் மழை பொழியுது. கட்டி பிடிச்சு முத்தம் பண்றார். ஏன் இல்லை? அவன் மன்னிக்கட்டும், அவன் வந்து திருந்தட்டும், அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் முத்தம் கொடுப்பேன்ல. இல்லை, மன்னிக்கிறது என்பது ஒரு தகப்பனுடைய இருதயம். எப்படி? நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் உன்னை மன்னிச்சிட்டார். ஹல்லேலூயா. நீங்க அறிக்கை பண்றதுக்கு முன்னாடி அவர் மன்னித்துட்டார். அப்போ நம்ம பாவரிக்கை பண்ண வேண்டாமா? இல்லை, பாவரிக்கை பண்ணணும். நம்ம மன்னிப்பு கேட்குறோம். ஏன்? தேவன் ஏற்கனவே அவர் மன்னித்து விட்டபடினால் அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அறிக்கையில் நம்ம அதை செய்ய வேண்டும். அந்த விசுவாசத்தில் நம்ம செய்ய வேண்டும். அது தப்பு இல்லை, அறிக்கை பண்ணுறது தப்பு இல்லை, செய்யலாம். அது எப்படிப்பட்ட உணர்வில் வரணும் அப்படின்னா, அருமையானவர்களே, உறவினால் வருகிற மனம் திரும்புதலாக இருக்க வேண்டும், அல்லாமல் வெறும் மனம் திரும்புதல் கர்த்தர் விரும்புவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? யூதாஸ் காரியத்து மனம் திரும்பினா தெரியுமா? யூதாஸ் காரியம் மனம் திரும்பினது உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்றான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு அவன் என்ன பண்ணான்? சொன்னான். அவனுக்கு மனம் திரும்புதல் வந்துச்சு. ஆனால் உண்மையான மனம் திரும்புதலா? கிடையாது. அப்போ மனம் திரும்புதல் என்பது அருமையான வெறும் மதத்தை சார்ந்ததாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அது ஒரு உண்மையான அன்பை, தேவனுடைய அன்பை அவங்க புரிஞ்சுக்கிட முடியாது. ஆனால் உறவின் அடிப்படையில் திருப்பங்கள் வருகிறது பாருங்க, அதுதான் உண்மையான மனம் திரும்புதலாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஹல்லேலூயா. இவன் பாருங்க, அப்பா கிட்ட வர்றான், வந்துட்டா இவன் ஒன்றுமே சொல்லலை. இவனுடைய வயிற்றை நிரப்புறதுக்குனே வர்றான். இன்னொரு காரியத்தை பாருங்க, 19வது வசனத்தை பாருங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொன்னான். பாருங்க, அங்கே சொல்றாரு, இப்பவும் கூட வந்து அப்பா கிட்ட வந்து, எப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மனம் திரும்புதலுக்குள்ள வரல.
அவன் என்ன சொல்கிறான், நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், என்ன உம்முடைய வீட்டில் உள்ள கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, என்னை ஸ்டேட்டஸ் விட மாட்டேன். நான் எப்படி நானே சம்பாத்தியம் பண்ணி நானே தகுதியை பெற்று நானே உழைத்து நான் வைத்த நிரப்பி விடுவேன். எனக்கு வேலை மட்டும் கொடுக்கும். ஒரு கூலிக்காரனை போல தன்னை மாற்ற விரும்புகிறான். ஒரு கூலிக்காரனாக அவன் தன்னை அப்பாட்ட கேட்கணுன்ட்டு வர்றான். ஆனால் அப்பா அவனை கூலிக்காரன் அல்ல, மகனாக ஏற்றுக்கொள்கிறார். கவனிங்க, இவன் நினைச்சிட்டு வர்றது என்ன, வேலைக்காரனா கூலிக்காரனா இருக்கணும்ண்டு. ஆனால் அப்பா அவனை கூலிக்காரனாக ஏற்றுக்கல, மகனாகவே ஏற்றுக்கொண்டார். எப்படி இங்கிருந்து மகனாக வாங்கிட்டு போனானோ அதை போல் அவன் என்ன சூழ்நிலையில் வந்தாலும் அவனை மகனாக ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை தான் இந்த நல்ல தகப்பனுக்கு இருக்கிற இருதயமாக இருக்கிறது. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். தகப்பன் தான் இதில் ஹீரோ. நல்லா கவனிச்சுக்கோங்க, தகப்பனுடைய காரியம்தான் இங்கே முக்கியமானது. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் எனக்கு ஒரு கூலிக்காரனா என்னை ஏற்றுக்க வரும், நான் என்ன செஞ்சிடுவேன், என் வயிறை நிரப்பிக்கிடுவேன், நான் வேலை பார்த்து நான் என்னுடைய இதை நான் காப்பாற்றிக்கிடுவேன் அப்படின்னு. நிறைய பேர் என்னென்னா, அவர்கள் திறமை, அவர்களுடைய தகுதி, அவங்களுடைய பலன், இதை வைத்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி வாழலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தகப்பன் அப்படி கிடையாது. தகப்பன் உறவின் அடிப்படையில் வாழணும்னு ஆசைப்படுறவர். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்பான்னு கூப்பிடுறவர், நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உரிமை தந்திருக்கிறாரு. அவருடைய உறவில் ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அன்பு. இந்த அன்பு என்ன செய்யறதுன்னா உங்களை சகலத்தையும் மறந்துடுது. நீங்கள் என்ன செய்தீங்களோ, குறைவுகள் உள்ளவங்களாக இருக்கீங்களோ, தவறு செய்கிறவங்களாக இருக்கீங்களோ, எல்லா காரியத்திலையும் இந்த அன்பு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உறவை மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் பாருங்க, தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள அவருடைய அன்பை பரிபூரணமாய் ஊற்றி இருக்கிறார். நீங்க வாசித்து பாருங்க, ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்துக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, தேவ அன்பு என் இருதயத்துக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமாம், நல்லா கவனிங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் செட் பண்ணி வச்சுருக்கிற உங்கள் இருதயத்தை தேவ அன்பினால் நிரப்புவதற்கு ஏதுவாக உங்களுக்குள்ள ஒரு இடத்தை கேப் பண்ணி வச்சிருக்கிறார். அதில் போய் தேவன் தமது ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களுக்குள்ள ஊற்றி நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்படும்படிக்கு தான் ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹலோ, இங்கே வேற அன்புக்கு இடம் கிடையாது. நீங்கள் வேற அன்பை எதிர்பார்க்காதீர்கள். அந்த அன்பை எதிர்பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காதீங்க. வேற அன்பை பெருசாக கருதாதீர்கள். இதெல்லாம் காணாம போகும், குறையும், கூடின மாதிரி இருக்கும், ஆளே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் உண்டு பாருங்க.
அப்படியானா நீங்கள் இந்த தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறத விசுவாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரத்தில் பாருங்க. நான்காம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த பூரண அன்பு? உங்க இருதயத்துக்குள்ள பூரணமா நிரம்பி இருக்குதுல்ல தேவனுடைய அன்பு, அந்த அன்பு தான் உங்க பயத்தெல்லாம் மாற்றக்கூடியதா இருக்கிறது. சத்தமே இல்லாமல் இருக்கீங்க. நான் பிரசங்கம் பண்ணுறது தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? அப்படியா? அப்படியே ரொம்ப எல்லாரும் சின்சியராக கேட்கீங்களா? கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. அவன் பாருங்க, பயம் என்கிற ஒன்று ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா அவன் அன்பில் பூரணப்பட்டவன் கிடையாது. தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு பாருங்க. அந்த அன்பில் பூரணப்படுகிற மனுஷனாக இருப்பான் என்றால் நிச்சயமா அவன் பயப்பட மாட்டான். பயம் அவனுக்குள்ள இருக்காது. அவன் ஒரு அடிமை போல இருக்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரு பயந்துட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்காது. ஒடுங்கி போகிற ஒரு வாழ்க்கை இருக்காது. குறைவுள்ளவனாக, தன்னை எப்போதுமே ஒரு குறைவுள்ளவனாக, நியாயந்திருக்கக்கூடியவனாக, குற்றம் சாட்டப்படுகிறவனாக, தான் எப்போதும் தகுதியற்றவனாகவே தன்னை கருதக்கூடிய ஒரு நிலை வருமானால் அவனுக்குள்ள என்னன்னா அன்பு பூரணப்படலை. அன்பு பூரணப்படும் என்றால் அவன் பயப்பட வேண்டியதில்லை. அவன் எப்போதுமே அப்பா கிட்ட ஓடி போகிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அப்பாட்ட ஓடி போகிற ஒரு நிலை வரணும் உங்களுக்கு. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ குறைவுள்ளவங்களாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பா கிட்ட வந்து பாருங்கள். அப்பாவுக்குள்ளே இருக்கிற அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றும். அதனால தான் அப்பாட்ட வாங்கன்னு கூப்பிட்றோம். இவன் இந்த மனுஷன், இந்த வாலிபன் அங்கேருந்து மனம் திரும்பி பெர்ஃபெக்டாக வந்துட்டான்னு நினைக்கக்கூடாது. அவன் வயிற்றுக்காக தான், வயிறு நிறையணும்னு தான் வந்தான். அப்பா கிட்ட வரும்போதும் கூட எப்பா நீங்கள் என் பிள்ளையா, உங்கள் பிள்ளையா ஏற்றுக்காங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் கூலிக்காரனாக போய் வேலை பார்த்துட்டு என் வயிறை நிரப்பிக்கிட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்தான். ஆனால் தேவ அன்பு மட்டும்தான். இவன் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் இல்லாமல் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பின் இருதயம் இந்த தகப்பனுக்கு தான் இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும், வெறுமையையும், எல்லா விதத்திலும் நம்ம தேவனுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் கூட ஏற்றுக்கொண்டு நம்ம மேலே பரிபூர்ண அன்பை விளங்க பண்ணுகிறவர் அவர் ஒருவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எப்படி நம்ம வெளிக்காட்டுறார்? அவருடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுறார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு 19வது வசனத்தில் பாருங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். எப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இதை விட என்ன பேர சிறந்தது கொடுக்கணும்? இதை விட தேவன் அன்பை எப்படி வெளிக்காட்ட முடியும்? எவ்வளவு தேவன் அன்பை வெளிக்காட்ட முடியுமோ அவ்வளோ அன்பை வெளிப்படுத்திட்டார். ஒன்று சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவ மேலே பிதாவாகிய தேவன் அவ்வளோ அன்பாக இருந்தார். செல்ல பிள்ளையாக மடியில் தவழ்ந்தவர். இயேசு அடிக்கடி சொல்றார், இயேசுவை பார்த்து சொல்ற, இது என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். இயேசு மேல பிதாவுக்கு அவ்வளவு அன்பு.
பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து மேலே பிதா எவ்வளோ அன்பாக இருந்தாருங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் மேலையும் தேவன் எவ்வளோ அன்பாக இருந்தாருங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, அவரையே உங்களுக்காக கொடுத்தார்ல, அது எவ்வளோ பெரிய பாருங்க. அவரை மரிக்கிறதுக்கு உங்களுக்காக அனுப்பினார்ல, அப்போ எவ்வளவு பெரிய அன்பு உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிறதையும் அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி. உலகத்திலனா என்ன, யார்கிட்ட? உங்க மேல, என் மேல, நம்ம மேல அன்பு கூர்ந்தார். யாரை அனுப்பி? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தார். இதை விட சிறந்த ஒரு அன்பை எடுத்து காட்டணும் அப்படின்னா அது முடியவே முடியாதுங்க. யாராலும் முடியாது. இன்னைக்கு நின்றுட்டு தலைகையில் நின்றுட்டு உட்கார்ந்துட்டு ஆண்டவரே என் மேலே அன்பாயிரும், நான் அதை அன்பாக இருக்கிறத நான் அறியணும். நான் சொல்கிறேன், அன்பாக இருக்கிறத அறியணுமா? இயேசு கிறிஸ்துவ மேலே தேவன் எவ்வளோ அன்பாக இருந்தார் என்பதையும் அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக கொடுத்தார் என்கிறதையும் ஒருவன் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டால், ஒருவன் புரிந்து கொண்டால், என் மேலே தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொள்வான். அதை விளங்கி கொள்ளலாம். இதை தாண்டி ஒரு அன்பு உங்களுக்குள்ள காட்டணுங்கிறது அவருக்கு அவசியம் கிடையாது. உங்க மேல அவ்வளவு பெரிய அன்பை அவர் காண்பித்திருக்கிறார். இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு உள்ள வரும்போது பயம் இருக்காது. இந்த பூரணமான அன்பு உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பயப்படாம வாழ முடியும். அடிமைத்தனமா வாழ வேண்டாம். நீங்கள் சுதந்திரமாய் வாழ முடியும். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நன்மையானவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்பு என்பது ஒரு பெரிய சக்திங்க. அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை மாற்றி ஒரு நம்மளை மறுரூபமாக்கக்கூடியது. அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் மறுரூபம் அடையும். அன்பு வந்துருச்சுன்னா துணிச்சல் வந்துடும். அன்பு உங்களுக்குள்ள நிறைவாக வந்துச்சுன்னா, அந்த தேவ அன்பை சொல்கிறேன் நான், பொறாமை இருக்காது, குறை இருக்காது, குற்றம் இருக்காது, தீமை இருக்காது, பாவம் இருக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, பாவம் கூட உங்களுக்கு என்னதான் மாறினா தேவ அன்புல எல்லாமே மறந்து போயிடும். தேவ அன்பை நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள பாவங்கிறதே நீங்கள் தூரமாக, பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாக வந்துடுறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவருடைய உறவு அவ்வளோ பெரியது. இந்த உறவை நீங்கள் கண்டு கொண்டால் மட்டும் நீங்கள் அநேக காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷப்படுறீங்களா? நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடியது. அது பரத்திலிருந்து தான் வரும் நன்மைகள் எல்லாம். அதை கர்த்தர் உங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுடைய மனம் திரும்புதல் ஒரு மத சார்ந்ததாக இருக்கக்கூடாது, உறவை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் உறவுக்குள்ளே வரும்போது மனம் திரும்புதல் வருது. நீங்கள் உறவுக்குள்ளே வரும்போது தானாகவே உங்களுக்கு மனம் திரும்புதல், எல்லாத்துலேயும் மனம் திரும்புதல் வந்துடும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அப்படியே அன்பினுடைய அந்த பிரதிபலிப்பெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியதாக மாறும். ஆமென். நீங்கள் ஒரு துக்கமாக இருக்க மாட்டீங்க. நிறைய நேரம் காயப்பட்டுட்டே இருப்பீங்க நிறைய இடத்துல. இந்த காயங்கள் மாறணுமா? தேவனுடைய அன்பை பூரணமாக விசுவாசியுங்கள். இந்த அன்பு வர 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 உங்களுக்குள்ள இருக்கிற
காயங்கள் முற்றிலும் ஆற்றப்படுகிறது, இல்லாமல் போகிறது. நீங்கள் தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறதினால் சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ முடியும். நிறைய பேர் பாருங்கள், நம்ம சரீரத்தில் காயம் இருக்கிறதுங்கிறத எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு 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 சின்ன உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி அல்லது ஏதாவது ஒரு வார்த்தை வந்த உடனே நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பீங்க பாருங்கள், பல மடங்கா. கோவப்படுறதோ, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறதோ, பட்டு பட்டு பட்டுன்னு உங்களை அடுத்தவங்களை அதே போல் ஹர்ட் பண்ணணுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள வேகமாக பேச ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்களா? இது எல்லாம் என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற காயத்தினுடைய பிரதிபலிப்பு தான். உங்களை என்ன செய்யுது, அடுத்தவங்க நம்மளை கொஞ்சம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் நம்ம அதுக்கு பதில் ஒரு 1000 வார்த்தையை பேசி தீக்கிறோம் பாருங்க. இது எல்லாம் காயத்தினுடைய செயல்பாடு. இதை மறைக்கிறது, இதை மாறுவதற்கு ஒரே வழி தேவ அன்பு தான். இந்த காயங்கள் மாறுவதற்கு தேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க. அப்போ நிறைய பேரை மன்னிக்கிறவங்களா மாறிடுவீங்க. ஒரு அலையிலே சொல்றீங்களா? அநேகரை மன்னிப்பீங்க, அநேகரை நேசிக்க ஆரம்பிப்பீங்க, அநேகரை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. சிலர்லாம் பாருங்க, எப்போதும் காயப்படுறேன் என்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு காயமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க காயப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்போதும் அவங்களுக்கு இருதயத்தில் காயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து அடுத்தவங்க என்ன சொன்னாலும் என் இருதயத்துக்குள்ளே போகாதபடிக்கு நான் காத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுங்க. அப்படி போது உங்கள் இருதயத்தில் காயப்படாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். எல்லா சொல்கிறதையும் கேட்டு அதை மறக்க மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மறக்கிறதே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதை 10 வருஷம்னாலும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் இப்போவுமே வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. காரணம், அவங்களுக்குள்ள மன்னிக்கிறதும் இருக்காது, காயத்தை ஆற்றக்கூடிய ஆசையும் இருக்காது. பதிலுக்கு பதில் அவங்க வாழ்க்கையில் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூரண அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ள நிரம்ப நிரம்ப உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி உங்களை ஒரு அன்பின் ஒரு மறுரூபத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவி, அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. உங்களுக்கு அடிமத்தனத்தின் ஆவி அல்ல. பழைய ஏற்பாடு அடிமத்தனத்தின் ஆவிக்குரியது, அது நியாய தீர்ப்புக்குரியது. அந்த 10 கட்டளைகளையும் வச்சுக்கிட்டே நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, இதில் ஒன்று கூட நான் நிறைவேற்ற முடியலையே, இதில் நிறைவேறாமல் போயிட்டு நான் போச்சே. எத்தனை பேர் இன்னைக்கு அதை பார்த்து வச்சுக்கிட்டு ஐயோ இந்த 10 கட்டளையில் ஒன்றை மீறினா எனக்கு தண்டனை வந்துருமே, பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த பயத்தின் ஆவியிலேயே இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமா இல்லாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு நான் பிரியமாக வாழணுமே, இது ஒரு பயம், இது ஒரு பயம். கர்த்தருக்கு பிரியமாக வாழணுமேன்னு இதில் பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர்ந்து பாருங்க, தேவ அன்பின் உறவுக்குள்ளே இருந்து பாருங்க, நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அந்த உறவு ஒருபோதும் முறிந்து போகாது. தேவ அன்பில் நீங்கள் நிற்க 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 உறவு பலத்துக்கிட்டே இருக்கும். உறவு இன்னும் இன்னும் கூடிக்கிட்டே இருக்குமே அல்லாமல் அது ஒருபோதும் அருந்து போகாது. அது ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. தேவ அன்பு ஒருபோதும் உங்களை விட்டு மாற முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. தேவ அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்கவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அடிமையாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ, நான் கர்த்தரை விட்டு தூர போயிடுவேனோ, பரலோகத்துக்கு போவேனோ போக மாட்டேனோ, இதெல்லாம் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள வேலை. உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு வருகையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு வழி இடம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளும் கர்த்தருக்கும் எனக்கும் ஏதாவது
கனெக்ஷன் இல்லாமல் போயிருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. தேவன் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு உறவு வச்சுட்டார். பிள்ளை தகப்பன் பிள்ளை என்கிற ஒரு பெரிய உறவு இருக்கிறது. இதை தாண்டி எதுவும் உங்களை உடைச்சி விட முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இந்த நம்ம உலகத்தில் பிறந்தப்போ நமக்கு இன்னார் இன்னார் இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு கெஜெட்டில் எழுதப்படுறோம். இதை மாற்றவே முடியாது. இல்லை நான் இந்த அப்பனுக்கு பிறக்கலை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இந்த அம்மாவுக்கு பிறக்கலைன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் பிறக்கும்போது யார் தகப்பன் யார் தாய் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதை மாற்றவே முடியாது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். தகப்பன் தேவன், பிதாவாகிய தேவனுக்கு நம்ம எல்லாரும் பிள்ளையாக பிறந்துட்டோம். இனி எந்த உலகமும் அதை மாற்றவே முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த உறவை சாத்தானால மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. யாராலும் மாற்ற முடியாதுங்க. இந்த உறவை யாரும் பிரிக்கவும் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே தான் இந்த உறவு தகப்பன் பிள்ளைகளுக்கு உள்ள உறவு. நல்ல தகப்பன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்போதும் நம் மீது அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை அவரிடத்துலேருந்து விளக்குவார் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் அப்படி பயந்தீங்கன்னா நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்கள். எப்படின்னா, எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற உறவை ஒருத்தரும் பிரிக்க முடியாது, ஐக்கியத்தை பிரிக்க முடியாது. நானும் என் தகப்பனும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அந்த நிச்சயத்துக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளாம் அப்படி வாழணும். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், இப்பவும் சொல்கிறேன். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடன் ஒரே, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிற நான். சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிற நான் அவருடன் ஒரே ஆவியா இருக்கிறேன். நானும் தேவனும் ஒரே ஆவியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எப்படியோ அப்படிதான் நானும். ஆமென். அவர் என்னை பெற்றுட்டாரு, என்னை பிறக்க வச்சுட்டாரு, அவருடைய பிள்ளையாய வச்சிருக்கிறாரு. நான் அவரை போல தான் நானும் இருப்பேன் அப்படின்னு விசுவாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? இயேசுவே ஸ்தோத்திரம்பா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே, நான் அப்பா வீட்டு பிள்ளை, என் தகப்பன் பரலோக தகப்பன் என் மேலே வச்சிருக்கிற அன்பை நான் அறிந்து கொண்டேன். நான்